சரி கேள்வி போமே நான் கடைசியா பாத்துனாங்க ஏபிசிடி ஒரு சாய் சமம் இல்லை பாத்துனாங்க. சரியா சாயத்தின் பண்புகளை கண்டு பார்த்தீங்கள். சாயத்தின் பண்புகள் ஏபி சமன் ஏடி நாலு பக்கம் சமன் தானே. அடுத்த பக்கங்கள் சமன் அதை விட மூளை விட்டாங்க செல்மானத்துல ஏடி சம பொருளும். சரியா இப்ப சாயத்தின் பரப்பளவு உங்களுக்கு தந்திருக்குது. சாயத்தின் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் வெர்க்கம் என்று தந்திருக்கிறோம். என்ன கேள்வின்னா இந்த மூளை விட்டாங்க கூட்டுத்தொகையை தான் சொல்லி கேள்வி. மூளை விட்டாங்க கூட்டுத்தொகை என்னன்னு ஏசி சக பிடி தான் கேள்வி. ஏசி எவ்வளவு பாருங்க என்ன மாதிரி செய்யறது முதல்ல சொல்றேன். பைரஸ் என்ன படிச்சிருக்கீங்க செல்வம் முக்கோணியில. அப்ப பாருங்க உங்களுக்கு டிஎக்ஸ் 8 சென்டிமீட்டர் தந்திருக்கு, பரப்பளவு தந்திருக்கு. அப்ப சாயத்திற்கு 2 வாய்ப்பாடு இருக்குன்னு சொல்றேன் நான் கடைசி வகுப்புல. அடிப்பரப்பு செங்குத்து உயரம் அதை விட வேறு என்ன நடக்கு அரை மூளை விட்டங்கண்ட பெருக்கு தொகை பரப்பளவுக்கு சமன். சரியோ அப்ப நான் முதலாவது சாயத்தின் பரப்பளவுக்கு நான் வாய்ப்பாடுகளை போறேன். 80 சென்டிமீட்டர் இருக்க சாயத்தின் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் இருக்கும். அது என்ன சமன்பாடு அடிப்பரப்பு தர செங்குத்து உயரம். அப்ப ஏபி தர டிஎக்ஸ், ஏபி தர டிஎக்ஸ் தான் எவ்வளவு 80. டிஎக்ஸ் தெரியுதானே தந்திருக்கு உங்களுக்கு. டிஎக்ஸ் 8 சென்டிமீட்டர் தந்திருக்கு. அப்ப ஏபிய காணலாம். ஏபி தர 8 80. ஏபி எவ்வளவு வரும் 10 வரும் 10 சென்டிமீட்டர். ஏபி 10 ஏடி 10 டிசி 10 பிசி 10 நாலு பக்கமும் 10 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க எதுக்கு செங்க 15 சென்ட் மூட போறோம்டா இது செங்கோணத்துல எது சமம் கூடும். அப்ப இந்த இது செங்கோணம் ஏபி 10 இப்ப பாருங்க முக்கோணி ஏபி ஓகே இது வந்து மூளை விட்டாங்க சந்திக்கிறது ஓ. அப்ப முக்கோணி ஏபிஓக்கு பைதரஸ் செய்தம். முக்கோணி ஏபி ஏஓபிக்கு பைதரஸ் தேட்டப்படி. தேட்டப்படி அங்க எழுதுவோம் தேட்டப்படி. ரெண்டா ஏஓபிக்கு பாவிக்க செம்பக்கத்துல வர்க்கம் ஏபி வர்க்கம் சமன் ஏஓ வர்க்கம் சக ஓபி வர்க்கம். சரியா மற்ற 2 பக்கங்கள் சமன். ஏபி வர்க்கம் என்ன 10 வர்க்கம். ஏஓங்களுக்கு தெரியாது. ஏஓஏ தான் மூளை விட்டத்துல ஒரு இதுதானே. அப்ப இவர் எக்ஸ் அண்டா இவர் எக்ஸ் இவர் y அண்டா இவர் y ஏன் அப்படி போடுறோம்டா எங்களுக்கு பிஓ ஓபி வேணும். ஓபி வேணும்டா ஓபி y தேவை. ஏஓ தேவைன்னா எக்ஸ் தேவை. இந்த மூளை விட்டாங்க இந்த கூட்டுத்தொகை கேள்வி. அப்ப மூளை விட்டாங்க வரணுமோ இல்லையோ வரணும். அப்ப எக்ஸும் வரணும் வையும் வரணும். அப்ப அதுக்கான தான் நீங்க முக்கோணி பாவிக்கிறேன். சரியா ஏஓட வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எவ்வளவு 100. இது வர்க்கங்கள கூட்டுத்தொகை எக்ஸாக வைக்கிங்க. இப்ப 2 எக்ஸாக ஏசி சக பிடி கூட்டுத்தொகை இல்லை. ஏசி எவ்வளவு ஏசி 2 எக்ஸா இல்லையோ. ஏசி வந்து 2 எக்ஸ் பிடி எவ்வளவு 2 y. அப்ப 2 எக்ஸாக 2 y என்றா என்ன செய்யணும் எக்ஸ் இத எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் தான் கிடக்கு. இங்க எக்ஸும் yயும் கிடக்கு. தனித்தனியா கண்டு கூட்டணும். ஆனா தனித்தனியா காணலாமோ காணலாம். ஏன் எக்ஸும் y தான் வரும். இந்த முக்கோணி ஒரே முக்கோணி தானே பாருங்க. இது ஏபி இது 10 இதுவும் 10. திருப்பியும் இங்க எக்ஸும் இருக்கு எக்ஸும் இருக்கு வையும் இருக்கு. திருப்பி இதுக்கு பை சிஸ்டம் பாவிட்டீங்கடா. திருப்பி இந்த ஜாம்பாடு தான் வருது. என்ன ஜாம்பாடு இந்த ஜாம்பாடு தான் வருது. எக்ஸ் வர்க்கம் சா y வர்க்கம் சா 100 தான் வருது. இங்க எக்ஸ் வர்க்கம் இங்க y வர்க்கம் சம்பக்கம் 10 10 வர்க்கம் 100 அதே சாம்பாடு தான் திருப்பி வருது.
அப்ப ஒரே முக்கோணியனுடைய அதை பாவிச்சு பிரயோசனம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்வோம், அடுத்த பரப்பளவு படிச்சிருக்கோம்ல 80 2 வாய்ப்பாடு பயன்படுத்தலாம்னு சொன்னாலோ. இப்ப சாயுத பரப்பளவு என்ன? சாய் சதுரத்தின் பரப்பளவு அரை மூளை விட்டாங்கன்னா பெருக்கு தொகை. மூளை விட்டாங்க ஏசி தர பிடி, ஏசி தர பிடி. சரியா? இப்ப காணலாம் இது 80 ஏசி எவ்வளவு 2x, ஏசி எவ்வளவு 2x தானே, x and x 2x, பிடி எவ்வளவு 2y. அப்ப 4xy சுருக்கினீங்கன்னா 2xy. அப்ப 2xy வந்து எவ்வளவு 80, xy எவ்வளவு வரும் 2xy போடுவோம். உங்களுக்கு 2xy தானே. சரியா? xy கண்டிங்கன்னா 42 4xy 2 4 2 40 xy 40 xy 40 x வர்க்கம் y வர்க்கம் படிச்சிருக்கீங்க சமன் 100. இதுல என்னன்னா x y வர்க்கம் நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, என்ன நேரம் x y சமன்பாடு x வர்க்கம் y வர்க்கம் 2xy. சரியா? 2xy. இப்ப x x y நான் இப்படி போடுறேன்னா எங்களுக்கு தேவை x y தான் தேவை, x y தான் தேவை. ரெண்டா வழியா நான் வர்க்கத்தை இப்படி எழுதிடுறேன். ஏனென்றா x வர்க்கம் y வர்க்கம் தெரியும், xy தெரியும். xy 40 x வர்க்கம் y வர்க்கம் 100. இப்போ போடலாமே இல்லையோ, x y இந்த வர்க்கம் x வர்க்கம் y வர்க்கம் 100 ஆக 2xy எவ்வளவு xy 40 2xy 80. அப்ப 180 வரும். x y இந்த வர்க்கம் 180 x y என்ற காரணியல் வர்க்கமூலம் எடுக்கணும். ஒரு நிறையனுக்கு நேர்மறையனுக்கு வர்க்கமூலம் எடுக்கலாம் தானே, வர்க்கமூலம் எடுக்கலாம். ஆனா 180 இந்த வர்க்கம் தெரியுமோ தெரியாது. நாங்க 180 என்ன செய்யலாம், தேர்டு வடிவத்துல போடலாம். 180 என்ன போடுவோம் 18 கிடாக்கு பாருங்க 18 18க்கு என்ன போடலாம் திருவாகும் 18 18 அரைவாசியா 99 வரும். அப்ப 90 வேற 2 90 அரைவாசி ஆக்கலாம் தானே. 90 அரைவாசி ஆக்கணும் 45 45 வேற 4 45 வேற 4 திருப்பி 45 வேற 4 இங்க பாருங்க 45 வேற 4 சோமாச்சி இதெல்லாம் கம்மி செய்யறேன். 45 வேற 4 180. இப்ப 45க்குள்ள பாருங்க ஒன்று இருக்கிற 15 3 45 15 3 45. சரியா? இல்லாட்டி 4 நீங்க 4 கற்கம் இதான் 4 வெளியில எடுக்கலாம் தானே. 2 2 கற்கம் கூட 45 95 45 தானே. 95 2 இருக்கட்டும். 95 9 5 சமன் 2 போடலாம். 9க்கு வர்க்கம் கூட தெரியும் தானே. 9க்கு வர்க்கம் கூட அப்போ 9க்கு வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்தா 2 வரும். 4 எடுக்க 2 வந்தது. நான் 9 எடுக்க 3 வரும். அந்த 3 2 பேருக்கு படணும் இல்லையோ, பேருக்கு பட்டு 6 2 வரும். 6 வர்க்கம் கூட 5 மிச்சமா இருக்கு. 6 வர்க்கம் கூட 5 எல்லாத்தையும் 180 போடலாம். 180 போட வேண்டாம். 36 5 போடும். 180 போடலாம். வர்க்கம் கூட 180 சேடு வடிவத்தில் எழுத வேண்டாம். 36 5 36 5 பெருக்கி பாருங்க 5000 30 சைவடி 5 18 வருமா இல்லையோ 180. இப்ப 36க்கு வர்க்கமூலம் தெரியும் தானே. வர்க்கமூலம் இருக்கிறதான் போடணும், அதான் வெளியில எடுக்கலாம். அப்ப 36 வர்க்கமூலத்தை வெளியில போனா 6 5க்கு வர்க்கமூலம் எடுத்தா வர்க்கமூலம் வெளியதான் இருக்கு. 5க்கு இந்த வர்க்கமூலம் இருக்குது இல்ல, 25க்கு இருக்கு 5க்கு இல்ல. சரியோ? அப்ப 6 வர்க்கமூலம் 5. அப்ப மூளை விட்டாங்கண்டா கூட்டுத்தொகை என்றா என்ன செய்வியல், எக்ஸ் ஆகவாய் கண்டுடியல். எங்களுக்கு என்ன தேவை 2 எக்ஸ் ஆகவாய் ஏபி ஏசியும் பிடியும் தான் தேவை. இதான் மூளை விட்டாங்க. அப்ப இது என்ன செய்யணும், 2 எக்ஸ் ஆகவாய் 2 எக்ஸ் ஆக 2y பொதுப்படுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக y 2 மடங்கு எக்ஸ் ஆக y தானே. அப்ப 2 எக்ஸ் ஆக y எவ்வளவு எக்ஸ் ஆக y 6 வர்க்கமூலம் 5 6 வர்க்கமூலம் 5 2வது எடுத்தீங்கன்னா 12 வர்க்கமூலம் 5. இதான் மூளை விட்டதுன்னா மொத்தம் இல்லை. சரியா? மூளை விட்டாங்க 2 மூளை விட்டாங்கன்ற மொத்த கூட்டுத்தொகை எல்லாம் மொத்த நீளங்கள்ட கூட்டுத்தொகை. மூளை விட்டாங்கன்ற நீளங்கள்ட கூட்டுத்தொகை வந்து 6 வர்க்கமூலம் 5. இது விளங்கிட்டு அப்படியே போட் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகேயா? தெரியுதா போட்?
விளங்கலையா பிள்ளைகளுக்கு? போர்ட் கிளியரா தெரியுதா? முதல்ல போர்ட் கிளியர் இல்லையான்னு சொல்லுங்க. போர்ட் கிளியர் இல்லையா? இப்ப தெரியுதா? இப்போ ஓகே பிள்ளைகள்? நான் சொல்றது விளங்கலையா? நான் சொல்ல போறோங்க. இந்த கேள்வியை நான் சொல்றேன் என்ன மாதிரி திருப்பி சொல்றேன். இப்ப உங்களோட கேள்வி வந்து சாய்ந்த விகிடங்கள், அதாவது மூளை விட்டங்கள் விகிடங்கள்ட கூட்டுத்தொகை தான் கேள்வி. விளங்குதோ? மூளை விட்டங்கள்னா விகிடங்கள்ட கூட்டுத்தொகை. மூளை விட்டம் என்ன? ஏசி ஒரு மூளை விட்டம், பிடி ஒரு மூளை விட்டம். சாய்ந்த பண்புகள்ல முதல்ல தெரிஞ்ச வேண்டிய பண்பு, முதலாவது பண்பு வந்து இந்த 4 பக்கங்களும் சமன். சாய் சதுரம் சாய் சதுரம் பண்ண சாய்வா இருக்கிற சாய்வா இருக்கிற சதுரம் நீரே இருக்கும். இதுல சாய்வா இருக்கிற எப்படி? அப்ப சாய்வத்துல 4 பக்கங்களும் சமன். அப்ப 4 பக்கங்களும் சமன். அதை விட மூளை விட்டாங்க வந்து செங்கோணத்திலே இது சமம். அப்ப இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். இது சாய்ந்த பண்புகள். தெரியும்? மூளை விட்டாங்க செங்கோணத்திலே இது சமம் கூடும். அதை விட இந்த கோணமும் இந்த கோணம் இருக்கலோ, இந்த கோணமும் சமனா இருக்கணும். இணையத்தை படிச்சிருப்பியல். அதற்கு கோணங்கள் சமனண்டு அதே மாதிரி தான் சாய்க்கிறது. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். உங்களுக்கு கேள்வி தந்திருக்கு இந்த மூளை, அதாவது செங்குத்து இறந்து வந்திருக்கு. அதாவது டிஎக்ஸ் தந்திருக்கு 8 சென்டிமீட்டர். இந்த சாய்ஸுக்கு பரப்பளவு தான் உங்களுக்கு பரப்பளவு தந்திருக்கு 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர் இருக்கவன். அப்ப பரப்பளவு தெரியும், செங்குத்து இறம் தெரியும். ஒரு இணையத்துல பரப்பளவு என்ன? அடிப்பரப்பு தர செங்குத்து இடம். இது இணையம் மாதிரி தானே. இணையத்துல என்ன? இது சோடி பக்கங்கள் சமன், இது சோடி எதிர்பக்கங்கள் சமன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். சாயத்துல 4 பக்கமும் சமன். இதுவும் இணையம் மாதிரி தானே இருக்கு. அப்ப அடிப்பரப்பு தர செங்குத்தியரம் இதுக்கு பாதிக்கலாம் தானே. அப்ப அடிப்பரப்பு தர செங்குத்தியரம் பாதிக்கலாம். அப்ப அடிப்பரப்பு ஏபி செங்குத்தியரம் டிஎக்ஸ். அப்ப ஏபி தர டிஎக்ஸ் தான் சாயல பரப்பளவு போட்டுக்க பாருங்க. ஏபி தர டிஎக்ஸ் எல்ஏசிய போல் ஏபி தர டிஎக்ஸ் சாயல பரப்பளவு இந்த இடத்துக்கு 80 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏபி தர டிஎக்ஸ் 80. ஏபி தர டிஎக்ஸ் சரியோ? அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். அப்ப ஏபிய காணலாம் தானே. ஏபிய காண்றோம். ஏபிய கண்டா 10 சென்டிமீட்டர் வருது. அப்ப ஏபி 10 சென்டிமீட்டர் இங்க வேணும். இது ஒரு செம்பக்கம் தானே. ஏபி என்பது செம்பக்கம். ஏபி செம்பக்கம் என்றா செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனோ இல்லையோ? ஏஓ வர்க்கம் சக ஓபி வர்க்கத்தின் கூட்டுத்தொகை சமனோ இல்லையோ? ஏபி வர்க்கம் சமன் ஏஓ வர்க்கத்துக்கும் ஓபி வர்க்கத்தின் கூட்டுத்தொகை சமன். ஏபி வர்க்கம் சமன் ஏஓ வர்க்கத்துக்கும் ஓபி வர்க்கத்துக்கும் கூட்டுத்தொகை சமன். ஏஓ நாங்க ஏஓஎம் ஓபிஎம் கூட்டிக் கொண்டு வாரம்டா. எங்களுக்கு மூளை விட்டங்கள் கூட்டுத்தொகை தானே சொல்லி. மூளை விட்டங்கள் என்ன? ஏசி ஏசி ஒரு மூளை விட்டம், பிடி ஒரு மூளை விட்டம். ஏசியும் பிடியும் கூட்டுத்தொகை தான் தேவை. ஏசியும் பிடியும். ஏசி எவ்வளவு? 2x. பிடி எவ்வளவு? 2y. ஏன் இவ்வளவு எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ். இது சமன்களை சொன்னான். இது சம கூடும். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு, இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு. அப்ப எக்ஸும் எக்ஸும் இவ்வளவு 2x, y y 2y, 2x ஆக 2y. 2x ஆக 2y தான் காண போறோம். இந்த 2x ஆக 2y தான் காண போறோம். அப்ப 2x ஆக 2y தெரியும். 2 பொதுப்படுத்தீங்கன்னா x ஆக y. 2 பொதுப்படுத்தலாம் தானே. 2 பொதுவே இருக்கிற. அப்ப 2 பொதுப்படுத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள x ஆக y. அப்ப 2 பொதுப்படுத்தீங்கன்னா x ஆக y தான் நீங்க காண போறீங்க. சரிയോ? அப்ப x ஆக y காண போறீங்க. x ஆக y என்ன கண்டுபிடிப்பீங்க? இந்த x வர்க்கம் சக y வர்க்கம் இருக்கு. நீங்கள் x ஆக y காணணும்டா x ஆக y இந்த வர்க்கம் போடேக்க x வர்க்கம் சக y வர்க்கம் வருமோ இல்லையோ? x ஆக y இந்த வர்க்கம் போடேக்க x வர்க்கம் சக y வர்க்கம் சக 2x y வர்க்கம். இந்த x வர்க்கம் y வர்க்கம் போடலாம். கண்டு வச்சுக்கிறீங்க. விளங்க சொல்றது. x ஆக y இந்த வர்க்கத்தை போட்டா தானே x வர்க்கம் சக y வர்க்கம் வருது. அப்ப 2xy என்ற xy xும் yயும் பெருக்கப்படும். எக்ஸும் பையும் பெருக்குபடினோம்னா இந்த காரணம் இந்த பக்கம் பெருக்குபடினம். என்னென்ன பெருக்குபடினம்? காரணம் எக்ஸ் மூளை விட்டத்துக்கு இது மூளை விட்டத்துக்குள்ள நடக்குது. இதுவும் மூளை விட்டத்துக்குள்ள வருது. இதுவும் மூளை விட்டத்துக்குள்ள மூளை விட்டத்துக்குள்ள 2 பெருக்குபடினோம்னா இந்த வரும். மூளை விட்டங்கள்ல பெருக்கு தொகை ஒன்று வருதல்லோ.
இந்த சாயுத கலப்படத்துல வருது அரை மூளை விட்டாங்கன்ற பெருக்கு தொகை. இதுவும் வாய்வாருங்க. சாயுதத்தின் பெறப்படவு அரை தர மூளை விட்டங்களின் பெருக்கு தொகை. மூளை விட்டம் என்ன? ஏசி. அடுத்த மூளை விட்டம் என்ன? பிடி. அப்ப அரை தர ஏசி தர பி. ஏசிக்கு என்ன போடலாம்? ஏசிக்கு என்ன போடலாம்? இது எக்ஸ் இது எக்ஸ். அப்ப 2x. ஏசி 2x. ஏசி என்ன? 2x. சரியோ? ஏசி வந்து 2x. பிசி பிடி என்ன? அடுத்த மூலை விட்டம். பிடி வந்து 2y. சரியா? ஏசி 2x. டிடி வந்து 2y. அப்ப என்ன செய்யலாம்? ஏசி பிடி தானே கூட்டி இருக்க பாருங்க. இந்த 2xy சக வைய தானே காண போறோம். அப்ப x சக வைய போட்டு விட்டா மூலை விட்டங்கள் இழந்து x சக வைய காணணும்டா. x சக வையில கற்கதை கண்டாதான் x சக வை காணலாம். எங்களுக்கு x வர்க்கம் சக y வர்க்கம் தானே கிடாக்குது. இதானே கிடாக்குது. x வர்க்கம் சக y வர்க்கம் தான் எங்களுக்கு தெரியும். அப்ப x வர்க்கம் சக y வர்க்கம் பெறுவோம்னா x சக y இந்த வர்க்கம் பெறுவோம். x சக y இந்த வர்க்கம் வந்தாதான் இங்க வர x வர்க்கம் சக y வர்க்கம் வருது. 2xy வருது. 2xy வரணும்னா என்ன செய்யும்? இந்த ரெண்டு பேரும் பெருக்குப்படணும். அப்ப பெருக்குப்படகையில பாருங்க 2xy xy காண்றோம். சாயுத பெறப்பளவு அரை தர மூலை விட்டங்கள பெருக்கு தொகை. ஏசி தர பிடி. ஏசி 10x. பிடி 2y. பெருக்குப்படுது பாருங்க. அப்ப xy வருதோ இல்லையோ தெரியும். நம்ம ஏன் என்ன வரணும் மட்டும் தெரிஞ்சு அதுக்கு இதை மாதிரி கல்வி செய்ய கொண்டு போகணும். இப்ப xy வரணும். xy இங்க வருதுன்றபடியே தான் xy காணும். xy வரையில தேவையில்லைன்னா xy காணணும். தேவையில்லை. அப்ப xy காணும் பெருக்குப்படுறாருன்னா இங்க வரவே xy சும்மா xy பெருக்குப்படாது. இங்க வரணும். எக்ஸும் y சும்மா இருக்கலாது. ஆனா இந்த மூலை விட்டதையும் இந்த மூலை விட்டதையும் பெருக்கதானே இந்த வாய்பாடு பாவிக்கலாம். சாயுத பெறப்படாது. அப்ப இதுக்குதான் நாங்க பாவிக்கணும். 2x 2y. இங்க xy வருது பாருங்க. எக்ஸும் y வருது பெருக்குப்பட்டு. அப்ப xy 40. 40 வழியா இதை கொண்டு என்ன செய்யறேன்? இங்க போடுறேன். 2xy எல்லோ 2xy ஒரு xy 40 2xy 80. அப்ப இங்க x வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு 100 போடுறேன். 100 சக 80. இந்த வாய்பாடு நீங்க பாடமாக தான் பண்ணுங்க. x சக y இந்த வர்க்கம் x வர்க்கம் சக y வர்க்கம் சக 2xy. அதே மாதிரி x சய y வர்க்கம் படிச்சிருப்பீங்க. x சய y வர்க்கம் சயண்டா என்ன? x சயவுக்கு என்ன செய்யும்? இங்க சய வர்க்கம் ஆகும் வரும். சரியா? அப்ப இங்க 100 என்பது 180. வர்க்கமூலம் எடுக்க 180க்கு வர்க்கமூலம் எடுப்பியாது. வர்க்கமூலம் எடுத்தாச்சு. சோமானது என்ன சொன்னா 4க்கு பாத்தீங்கன்னா 45 தர 4. 4க்கு ஒரு வர்க்கமூலம் தெரியும். 2 வர்க்கமூலம் 45. 45க்கு என்ன? 9 5. 9க்கு வர்க்கமூலம் தெரிய மாட்டேன். 9 5 போடுறேன். 9க்கு வர்க்கமூலம் 3. அந்த 3 இந்த 2 பிரிக்கிறா 6. 6 வர்க்கமூலம் 5. எல்லாத்தையும் 2 போடுவீங்க. 180. 36 தர 5. 36 தர 5 போடுவீங்க. என்ன பெருக்கி பாருங்க 180 வரும். 36 தர 5. 36 வர்க்கமூலம் எடுத்தா 6 வர்க்கமூலம் 5. 6 வர்க்கமூலம் 5 என்ன? x சக y. x சக y தான் 6 வர்க்கமூலம் 5. x சக y தான் என்ன? 6 வர்க்கமூலம் 5. x சக y எங்களுக்கு தேவை 2x 2 மடங்கு x சக y. 2 மடங்கு x y. அப்ப x சக yக்கு 6 வர்க்கமூலம் 5 போடுங்க. 6 2ஆல வகுத்தினா 12 வர்க்கமூலம் 5. அப்ப மூலை விட்டாங்க நீளங்கண்ட கூட்டுத்தொகை எவ்வளவு? 6 என்ன செய்யணும்? x சக yக்கு 6 வர்க்கமூலம் 5 போடுங்க. 6 2 பெருக்கப்பட்டு 12 வர்க்கமூலம் 5. சரியா? இங்க இதை எழுதி வைங்க. உங்களுக்கு வாய்வாடு தெரியாது. நீ எழுதி வைப்போம். எக்ஸா y இந்த வர்க்கம் x வர்க்கம் சக y வர்க்கம் சக 2xy படிச்சிருப்பீங்க தானே? இதுக்கு இருபடி சாம்பால் இந்த இதுகளை படிச்சிருப்பீங்க. இப்ப விளங்குதா கேள்வி? கேள்வி விளங்குதா பிள்ளைகள்? விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஓயல் விளையாட்டு இல்ல. விளங்காட்டி கேட்கலாம் பயம் இல்லாம. பார்க்காம எழுதினாலும் விளங்கலையோ இது விளங்கப்படுத்திக்கா கவனிப்போம். கவனிச்சிங்களா விளங்கு. சரி அடுத்தது உங்களோட ஏழாங்கல் ஏன் இந்த கல்வியில மினக்கிறதுண்டா அடுத்த வாரம் முழுசா தொடங்கிடலாம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் இதுகளை பயன்படுத்தி செய்யதான் உங்களுக்கு அங்கால பின்னுக்கு வட்ட நாட்பாக்கள் ஒன்று வரும். வட்டத்துல நான்களை வச்சு நிறுவல் வரும். பெரிய நிறுவல்களுக்கு வந்து இதுல நாங்க பிராக்டிஸ் எடுத்துட்டோம்டா உங்களுக்கு எங்க வருதுன்னு செய்ய வேண்டிய ஒரு ஐடியா வரும்.
அப்ப அதை வச்சு நீங்க அடுத்த கேள்விகளுக்கு இந்த கேள்வி கண்டாலும் நீங்க விளங்கிக் கொள்வீங்க. இப்ப அரவட்ட கோணத்தை வச்சு கொண்டு செய்கிறதோ இல்லாட்டி துண்டா கோணங்களை வச்சு கொண்டு செய்கிறதோ எல்லாம் மையத்துல இறமைக்கிற கோணம் கருதியில இறமைக்கிற கோணத்துல 2 மடங்குன்னு சொல்லி அந்த தேற்றத்தை வச்சு கொண்டு செய்கிறது எல்லாம் ஒருங்கி சைவு முக்கோணிகளோட ஒருங்கி சைவு இயல்பொத்த கோணங்கள் அப்படி ஒவ்வொரு தேட்டங்கள் இருக்குல்லோ வட்ட நாட்பக்களுக்கு ஒரு தேட்டங்கள் இருக்கு. அப்ப எல்லா தேட்டங்களையும் வச்சு என்ன செய்யறது நிறுவலை செய்யணும். அப்ப நிறுவலை செய்யணும்னா இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்களா உங்களுக்கு எதை வச்சுக்கொண்டு செய்யறான்னு தெரியும். கோணங்களை வச்சு செய்யணுமோ பக்கங்களை வச்சுக்கொண்டு செய்யணுமோ அதுகளுக்காண்டிதான் இதுல மினக்கிறோம். சரி அடுத்த கேள்வியை பாருங்க. புத்தாத்துல கிடாக்கு 7வது கேள்வி. இப்ப சாய்சதுரமோ இணையகரமோ சதுரமோ செவ்வகமோ எல்லாத்துல பண்புகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரிஞ்சு வச்சாதான் பைதர் செட்டும் செய்யலாம். இல்லாட்டி பைதர் செட்டும் கஷ்டம். என்னன்னா உங்களுக்கு செங்கோணம் எங்க இருக்கணும் தெரியணும். பக்கங்கள் சமனோ சமநிலையோ தெரியணும். மூளை விட்டங்கள் இசம கூடுமோ தெரியணும். செவ்வகத்துக்கும் மூளை விட்டாங்க வந்து இசம கூடுக்குமே. ஆனா செவ்வகத்துக்கு தெரியுதா 4 பக்கம் சமநிலை இருக்காது. சரி 7ஆம் வழியா பாருங்க. புத்தகத்துல போட்டுக்கிறாங்க. பயிற்சி என்ன பயிற்சி பயிற்சி நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும். 17%. 17%ல 7வது கேள்வி. முக்கோணி ஏபிசியினுள்ளே ஒரு பி என்ற புள்ளி இருக்காம். சரியா படமும் தான் இருக்கிற முக்கோணி ஏபிசியில ஒரு பி என்ற புள்ளி இருக்கு. சரியா முக்கோணி ஏபிசியில பி என்ற புள்ளி. பி எங்களுக்கு இங்க இருக்கு தெரியாது. நான் சும்மா உடனே கொஞ்சம் டியில இருந்து பிசி கம ஏசி கம ஏபி ஆகிய பக்கங்களுக்கு வரையப்பட்டுள்ள செங்குத்து அடிகள் முறையே டி கம இ கம. அப்ப பிசி எங்க இருக்கிற இவர் ஏசியார் இவர் ஏபிஆர் இவர். அப்ப இந்த மூன்று பக்கத்துக்கும் செங்குத்து அடிகள் வரைஞ்சிருக்கிற முதல்ல டிஎஃப் என்று சொல்லியிருக்கிறார். முறையே இருந்தா அந்த ஒழுங்கிலேயே செங்குத்து அடி போடும். முதலாவது சொல்லியிருக்கிற பாருங்க. முதலாவது பிசி என்று சொல்லியிருக்கிறேன். பிசி பிசிக்கு ஒரு செங்குத்து அடி எடுத்துருவோமோ இங்க இருந்து செங்குத்து அடி வேற சொல்லியிருக்க டி என்று சொல்லியிருக்க டி. அதே மாதிரி அடுத்தது என்ன ஏசி. ஏசிக்கு வேற சொல்ற ஏசிக்கு செங்குத்தடி அது இ. அதே மாதிரி அடுத்தது ஏபி. சரியா டி கம இ கம எஃப். இந்த இது பி. அது பி. தெரியும் இந்த புள்ளி சந்திக்கலாம் புள்ளி வந்து இதுல இருந்தா வரைஞ்சிருக்கலாம். இந்த புள்ளி பி. இப்ப கேள்வி வந்து முதலாவது பாருங்க. பிபி பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் அந்த கேள்வி எழுதுவோம். பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் அங்கால பிடி வர்க்கம் சய டிசி வர்க்கம். கேள்வி வாங்கிக்கோ. பிபி வர்க்கம் பிபி என்ற பிபி இந்த பிபி தரப்போ இந்த கேள்விய சுகமான கேள்வி விளங்கினீங்களா செய்வீங்க. பிபி பிபி நோட்டத்தினால சொல்றேன். இதான் பிபி. அடுத்த பிசி பிசிய இங்க இருக்கிற பிசி. அடுத்தது பிடி 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 என்ற வர
ஐயோ பிடி என்ற வேலை இங்க இருக்கிற பிடி தான் பிடி பிடி டிசிஆர் டிசி இங்கே அப்ப பாருங்க பிபி வரணும் பிசி வரணும் பிடி வரணும் டிசி வரணும் வடிவம் உங்களுக்கு கண்ணாலே தெரியுது பாருங்க இந்த முக்கோணி தேவை எது பிபிசி தேவை பிபிசி இந்த முக்கோணி தேவை பிபிசி தேவை இங்க பொதுவா வர இந்த வெளியில நிறைய பேர் செஞ்சிருக்கோம் பிடி பொதுவா இருக்கு இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் வரணும் இது செங்கோணம் அதே மாதிரி இந்தியாவிலையும் என்ன செங்கோணம் அப்ப இது பைரசட்டை பாவிக்கலாமே இல்லையோ இந்த முக்கோணிக்கும் இந்த முக்கோணிக்கும் பைரசட்டை பாவிக்கணும் பிபி வரும் இல்ல பிசி வரும் பிடி பொதுவா இருக்கு பொதுவா இதுவும் வருது பிடியும் வருது டிசியும் வருது பிடி பொதுவான என்ன சேர்ந்தாங்க கழிச்சு விடணும் தேவையில்லை தானே பொதுவானது பொதுவானதை கழிச்சு விட்டீங்க வேண்டாம் இந்த வேறுமோ வராதோ வேறு அப்புறம் போடமாட்டா கண்டு பயிர் செய்யறது படி எந்த முக்கோணிக்கு முதலாவது முக்கோணி பிபிடிக்கு பைதகரசின் தேற்றப்படி அங்களும் தேற்றப்படி பிபிடிகளை வாங்கிக்கலாம் செம்பகம் என்ன பிபி பிபி வர்க்கம் சமன் மற்ற ரெண்டு பக்கங்கள் பிடியும் பிடியும் பிடி வர்க்கம் சக பிடி வர்க்கம் அடுத்து என்ன முக்கோணி பிசிஇக்கு முக்கோணி பிசிஇக்கு பாருங்க பைதகரஸ் தேற்றப்படி சரியா நீங்க எழுத போவ எழுதாடிப்புல பைதகரஸ் தேற்றப்படி பிசிஇ பிசிஇக்கு என்ன முடியாது முக்கோணி சாரி பிசிடி இல்ல பிசிடியா இந்த முக்கோணி பிசிடி பிசிடிக்கு செம்பகம் என்ன பிசி பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சக டிசி வர்க்கம் பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சக டிசி வர்க்கம் இப்ப என்ன செய்ய போறோம் இருந்து பிசி களைவிடுதானே அதை சொல்லாட்டி நான் கழிப்போமே உங்களுக்கு பிடி வேணுமோ தேவையில்லை பிடி பிசி தான் தேவை அப்ப கழிப்போம் இவர் முதலாம் சமன்பாடு இவர் ரெண்டாவது சமன்பாடு நம்பரா போட்டு ஒன்றிலே இருந்து ரெண்டா கழிச்சு விடுவோம் இரண்டு பேரும் பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் கழிக்க பிடி இல்லாம போயிடுவேன் முதலாளி இருக்கிற பிடி வர்க்கம் இதான் கழிக்க இஞ்சால இதெல்லாம் பிளஸ் இது பிளஸ் இங்கேயும் பிளஸ் கழிக்க இதுல இருந்து கழிக்க இதர் மைனஸா மாறுக இதர் மைனஸா மாறுக இது மைனஸ் வழியா இதுல இருந்து கழிவடைக்க பூஜ்ஜியம் இது மைனஸ் அப்ப மைனஸ் வழியா சய பெருக்கினா என்ன சய அப்ப சய டிசி வர்க்கம் ஒன்று விளங்கா முதலாவது முதலாவது நிறுவல் விளங்குதா பிள்ளையர் அடுத்ததா பாருங்க இரண்டாவது கேள்வி பிடி வர்க்கம் சக சிடி வர்க்கம் ஏ வர்க்கம் பிடி சக சி வர்க்கம் ஏ வர்க்கம் அடுத்தது சிடி வர்க்கம் சக ஏ வர்க்கம் சரியா பிடி வர்க்கம் சக சி வர்க்கம் சக ஏ வர்க்கம் சமன் என்னது சமம் சிடி வர்க்கம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சரியோ இதை நிறுவட்டா அப்ப பிடி வரணும் சி வரணும் ஏ வரணும் அதான் இங்க நடக்கு இடப்பக்கம் இருக்கிறது பிடியும் சியும் ஏஎஃப் பிடிய கொண்டு வரணும்டா பிடி இங்க இருக்கு சிய கொண்டு வரணுங்க சிய பிடிங்கோ சி இங்க இருக்கிற ஏஎஃப் பிடிங்கோ சி வரணும் ஏஎஃப் அப்படிங்க இங்க இருக்கிற ஏஎஃப் ஏஎஃப் இங்க இருக்கிற சரியோ ஏஎஃப் வரணும் சி வரணும் பிடி வரும் தக்காண்டு செய்யுங்க ஷார்ட்கட் இருக்கு இதுக்கு சரியோ ஷார்ட்கட் இருக்குது பிடி வரணும்டா என்ன போனி எடுத்தியால் பிடி தான் வரணும் பிடி எடுத்தீங்கன்னா இப்ப இந்த முக்கோணி இருக்கிற வீடியில இந்த முக்கோணி இப்ப எடுத்த முக்கோணி என்ன சொல்லுது பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சய டிசி வர்க்கம்
தெரியும். இதுலயும் பிடி இருக்கிற எல்லாட்டையும் இந்த முக்கோணியிலையும் பாருங்க பிடி இருக்கிறாரோ இல்லையோ, பிடி இருக்கிற இங்க பிடி வேணும்டா என்ன முக்கோணியும் எடுக்கணும். இல்ல ஷார்ட்கட் இருக்கு, நீங்க தான் யோசிக்கணும். சரியோ, நான் முதல்ல பிடி எடுக்கிறேன். இந்த முக்கோணிக்கு பாவச்சிட்டான். அப்ப இந்த முக்கோணியை நான் திருப்பி எடுக்கிறாரு, அதனால தான் நிறுவி வச்சிருக்கேன். அப்ப எங்களுக்கு பிடி வரணும். வேற பிடியை கொண்ட பக்கம் இது இதா இருக்க பிபிடி முக்கோணி பிபிடி இருக்காரு. முக்கோணி பிபிடியில பிபி பொதுவா இருக்கிறார். அதே மாதிரி பிஎஃபியிலையும் பிபி பொதுவா இருக்கிறார். இந்த ரெண்டு முக்கோணியும் எடுக்க போறேன். விளங்கோ, இந்த ரெண்டு முக்கோணியையும் எடுக்க போறேன். விளங்குதா? கழிச்சது விளங்குதா? ஏன் இந்த ரெண்டு முக்கோணியை எடுக்கிறது? சொல்லுவா, ஏன் அந்த ரெண்டு முக்கோணியை எடுக்கலான்னு? ஏன்னா இந்த முக்கோணியை எடுத்துக்கேன். அடுத்த பிடியை கொண்ட பேர் வந்து இந்த முக்கோணி. இந்த முக்கோணி தான் பிடி இருக்கிற. சரியோ, அப்ப இந்த முக்கோணியில பிடி வர இருக்கிற. அப்ப பிடி வர்க்கம் சக பிடி வர்க்கம் இது சம்பகம் தானே. பிபி வர்க்கம் திருப்பி வர போகுது. இந்த முக்கோணி அதே முதல் போட்ட முக்கோணி முக்கோணி பிபிடிக்கு பயிற்சிடம் பாவிச்சுக்கலாமല്ലോ. இது பாவிச்சு கிடக்கு, இதுக்கு பாவிக்கல. ஏன் இதுக்கு பாவிக்கலன்னு சொல்றேன்டா, இதுக்கு பாருங்க பிபி பொதுவா இருக்க போற பிஎஃப். பிஎஃப் வந்து இதுலயும் பிபி போகுது. அப்ப இதுக்கு தான் பாவிப்போம். பிபிஏ இல்லாம செய்ய போறோம். பிபிஏ இல்லாம செய்ய போறோம். பிபிஏ இல்லாம செய்தா பிஎஃப் வரும், எஃப்பி வரும். எஃப்பி வந்தா இப்ப பாருங்க இல்லையே, எஃப்பி வந்தா ஏஎஃப் எடுக்கலாமோ இல்லையோ? என்னென்ன எடுக்கலாம்? எஃப்பி வந்தா ஏஎஃப் என்னோட கொண்டு இருக்கியாது. ஏஎஃப் உங்களுக்கு வேணும். ஏஎஃப் வேணும்டா இந்த முக்கோணியும் இருக்கும். ஏன் இந்த முக்கோணி எடுக்கணும்டா? இதுல ஏஎஃப் இருக்கு பாருங்க. ஏஎஃப் இங்க இருக்கிற. அப்ப ஏஎஃப் இருக்கிற இதுல எஃப்பி வந்து இப்ப இதுக்கு பாவிக்க எஃப்பி வருவ. எஃப்பி பொதுவா வார இத பொது பக்கம். அப்ப இதுல பிஎஃப்பும் வருவ. சரியோ, பிஎஃப் வர போற, பிபி வர போற, எஃப்பி வர போற. அப்ப எஃப்பி இங்கேயும் பொதுவா வார அந்த எஃப்பி எல்லாம் செய்யலாம். ஏஎஃப் கொண்டாடலாம். ஏஎஃப் வர போற. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தோம் வராதும். இந்த பக்கம் வரும், ஏபி வரும். ஏபியும் பாருங்க இந்த முக்கோணிக்கும் பொதுவா வார. இரண்டு சமூக முக்கோணி தானே பொதுவா வார. பொது பக்கங்களை எடுத்து இல்லாம செய்துவிடலாம். சரியோ, இல்லாம செய்யப்போம். பொது பக்கங்களை இல்லாம செய்தா தானே நிறுவனத்துக்கு செய்யலாம். சரியோ, முதல்ல அப்படித்தானே செய்யறாங்க. இப்ப நான் முக்கோணி பிஎஃபிக்கு பாவிக்க போறேன். கோணி பிஎஃபிக்கு பயிரத்திடப்படி பிஎஃப்பி. அப்ப பிஎஃபியில இதான் செங்கோணம், இது செங்கோணம். அப்ப செங்கோணம் இல்லையா பக்கம் சமகமான பிபி. பிபி வர்க்கம் சமன் என்னது சமனாக போற பிபி வர்க்கம் டிஎஃப் வர்க்கம் சக டிஎஃப் வர்க்கம். பிபி எடுத்தாச்சு, பிபி போதும். சரியோ, இது ரெண்டு வச்சோடைய மூணு நடு வைக்கிறேன். மூன்று அஞ்சாம். இப்ப உங்களுக்கு என்ன தேவை? பிடி தேவை. பிடி இங்க இருக்கிற இதுல இருக்கிற பிடி பிடி இருக்கிற உங்களுக்கு எது பெறக்கூடாது? பிபியும் பெறக்கூடாது, பிடியும் பெறக்கூடாது. பிபியும் பெறக்கூடாது, பிடியும் பெறக்கூடாது. அப்ப இதுல பிபி பிஎஃப் சன பிஎஃப். பிஎஃப் என்ன போடுவீர்கள்? பிஎஃப் அப்படியே இருக்கு. பிஎஃப் என்ன போடலாம்? பிஎஃப் இந்த முக்கோணியில கொண்டுடலாம் இல்லையோ? இந்த முக்கோணியில கொண்டுடலாம். என்னோட கொண்டிருக்கீர்கள்? ஏபிக்கு இந்த முக்கோணி பயிற்சியம் போடுங்க. ஏஎஃப்பும் பேர், ஏபியும் பேரும், எஃபியும் பேர். அப்ப பிஎஃப் அதுல இல்லாம செய்யலாம். சரியோ, ஏஎஃப் பேரும் புதுசா ஏபி வருது. அப்ப ஏஎஃப் அதால கொண்டுடலாம். விளங்குதா?
சரி, இப்படி தனித்தனியா செய்யற ஒரு வழி இது. இப்ப அடுத்த வழி ஒரு சுகமான வழி சொல்ற போறேன். இப்ப நீங்க முதல் நிறுவனீங்க பிபி வர்க்கம் செய்ய டிசி வர்க்கம் டிடி வர்க்கம் செய்ய டிசி வர்க்கம். இந்த நிறுவல கவனி, இந்த நிறுவல் பிபி மைனஸ் பிசி வர்க்கம் எந்த எப்படி வருது ஜவானோ அண்டை கொண்டு செய்யலாம். பிபியில இது பிசி கழி வருவ. அதே மாதிரி அங்க இங்கால பிடில இருந்து இந்த பிபில இருந்து பிசி கழி வரைக்கும் இந்த பக்கத்தை எடுத்தா இந்த பக்கம் கழி வருவ. இங்க இந்த பக்கம் எடுத்தபடியே இந்த பக்கத்துல இருந்தா கழி வருவ. இந்த முக்கோணியில இந்த பக்கத்துல இருந்து இதை கழிக்க, இந்த முக்கோணியில இந்த பக்கத்துல இருந்து இதை கழிக்கலாம். இதுல இருந்து தான் கழிக்கலாம், இதுல இருந்து இதை கழிக்கும். விளங்குதா? கழிச்சது விளங்குதோ? இந்த முக்கோணியில இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்தை கழிக்கலாம், இந்த முக்கோணியில இந்த பக்கத்துல இருந்து இதை கழிக்கலாம், இதுல இருந்து இதை கழிக்கலாம், இதுல இருந்து இதை கழிக்கலாம். இந்த பாருங்க பிபி வர்க்கத்திலே இருந்து பிபியில இருந்து பிசி வழி வருது, பிடியில இருந்து டிசி வழி. அப்ப அண்டை கொண்டு வெளியே நம்ம இவ்வாறு எழுத முடியும் சொல்லி தந்தனே ஞாபகம் இருக்கா? பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் பிடி வர்க்கம் சய டிசி வர்க்கம் என்றா இப்ப இந்த முக்கோணி பாவிக்கிற மாதிரி வேற எந்த முக்கோணி பாவிக்கலாம்? முக்கோணி ஏபிபிக்கு, முக்கோணி ஏபிபிக்கு, முக்கோணி ஏபிபிக்கு, முக்கோணி ஏபிபிக்கு, முக்கோணி பிபிசி போல, முக்கோணி பிபிசி போல, முக்கோணி பிபிசி போன்று போன்று அப்ப இப்படி எழுத போறேன். சரியோ? இதே மாதிரி முக்கோணி ஏபிபிக்கு பிபிசி போன்று, பிபிசி போன்று என்னண்டு எந்த பக்கத்தை எடுக்கிறாங்க? பிபி எடுக்கிறாங்க. இங்கே அதே எடுக்க போறோம். திருப்பி பிபி வர்க்கம் ஏபி வர்க்கம் பாருங்க, பிபி வர்க்கம் ஏபி வர்க்கம். பிபி எடுத்தா இந்த முக்கோணியில இந்த பக்கத்தை எடுப்போம், பிஎஃப் எடுப்போம். பிஎஃப் சமன் பிஎஃப் வர்க்கம். இதுல இருந்து இதை எடுக்கிறோம், இதுல இருந்து பிஎஃப் போனா இங்க ஏஎஃப் கிடைக்கும். அப்ப பிஎஃப் வர்க்கம் சாய ஏஎஃப் என்ன என்ன எழுத முடியும். விளங்குதா? சரியோ? அப்ப இது இப்படி எழுதலாம். சரியோ? நீங்க இப்படி சாம்பாட போட்டு காணலாம். ஆனா இது உப்பு வழி கணக்கு மினா கடும் என்னுடைய நான் அந்த ரூட்டு போறேன். அதனால செய்யலாம் இல்ல, பொது பக்கத்தை போட்டு கழிச்சு 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 ஒவ்வொன்றா பொது வரும். இப்ப இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் மூன்று பக்கம் பொது வரும். மூன்று பக்கத்தையும் கழிக்கணும். நிறைய இப்படியே ஒவ்வொன்றா போட்டு 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 கழிச்சு இருக்கணும். அதோட நான் ஒன்றுக்கு நிறைய வச்சுக்கிறேன் தானே. இதுக்கு நிறையிட்டேன், இது நிறையிட்டேன். அப்ப இது நிறைய படியா பிபி வர்க்கம் சாய பிசி வர்க்கம், பிடி வர்க்கம் சாய டிசி வர்க்கம் என்ன மாதிரி இது உண்மையாண்ட வழியா? இது உண்மை. முக்கோணி இது உண்மை, உண்மை என்பது இதை இப்படி எழுதலாம். இது உண்மை என்பதால் சரியோ? இதை எழுதி போட்டு இது உண்மை என்பதால் இது உண்மை என்பதால் முக்கோணி ஏபிபிக்கு முக்கோணி பிபிசி போன்று இப்படி எழுதலாம் என எழுத முடியும். சரியோ? இது உண்மைதானே? சரியோ? அப்ப எது ஒண்ணு இது உண்மை. பிபி வர்க்கம் சமன் டிசி வர்க்கம் சாயர், பிபி வர்க்கம் சாய டிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சாய டிசி வர்க்கம் இது உண்மை என்பதால் முக்கோணி ஏபிபிக்கு முக்கோணி பிபிசி போன்று பிபி வர்க்கம் சாய ஏபி வர்க்கம் சமன் பிஎஃப் வர்க்கம் சாய ஏஎஃப் வர்க்கம், சாய ஏஎஃப் வர்க்கம். சரியோ? சாய ஏஎஃப் வர்க்கம் என்ன முக்கோணி பாவிச்சிருக்கேன்? ஏபிபிக்கு பாவிச்சிருக்கேன். ஏபிபி இந்த முக்கோணிக்கு இதே இதை என்ன செய்றீர்கள்? பிபில இருந்து பிசியா கழிக்கிறீர்கள், அது பிபி வர்க்கத்துல இருந்து பிசி வர்க்கத்தை கழிக்கிறீர்கள். அதே மாதிரி நான் இந்த முக்கோணிக்கு டைரக்டா போட்டுவேன். என்ன பிபில இருந்து ஏபிய கழிக்கிறேன், பிபி இந்த வர்க்கத்துல இருந்து ஏபிய கழிச்சு வச்சிருக்கேன். இப்ப எது வந்துடுது தங்களுக்கு? இதுல பாருங்க இந்த சமன்பாட்டுல இது மூன்றாவது சமன்பாடு வைக்கிறேன்.
இத பாருங்கோ பிடியும் பிசியும் பிரிக்கலாம் இதுல பாருங்கோ ஏஎஃப் வந்துட்டார் பாருங்க ஏஎஃப் வந்துட்டார் அடுத்து என்ன கொண்டு வரணும் பிஎஃப் வந்துட்டார் பிஎஃப் இருக்கு ஏஎஃப் இருக்கு ஏஇ வேணும் சிடி சிங்க பாருங்க இதுல பிடி இருக்கு டிசியும் இருக்கு பிடி இருக்கு சரி டிசி இருக்கு இங்க டிசி இருக்கா சிடி இருக்கு சரியா டிசி தானே சிடி அந்த சிடின்னு போடுறேன் உங்களுக்கு விளக்கத்துதான் சிடி சிடியும் வந்துட்டார் வர வேண்டிய ஆள சிஇ சிஇ வரணும் அப்ப சிஏ கொண்டாருங்க சிஏ கண்டுபிடிக்கணும் இங்க இருக்கு சி சியும் வரணும் ஏஇயும் வரணும் இப்ப அதே மாதிரி எழுதணும் இந்த முக்கோணி பாவத்தை நீ எழுதும் இப்ப வரணும் முக்கோணி ஏபிசிக்கு எழுத போறேன் முக்கோணி ஏபிசிக்கு முக்கோணி ஏபிசிக்கு இது கட்டாயம் முக்கியமா ஒன்ற வடிவ நாங்கள் இப்படியே ஒன்றுக்கு செய்து போட்டு அதே மாதிரி மெத்தது கழுவி கொண்டு போறோம் இப்ப நாங்க தனித்தனியா பொது பக்கங்களை போட்டு பக்கம் பக்கமா செய்து போறியா முக்கோணி ஏபிசிக்கு ஏபிசி இந்த முக்கோணி எடுத்துட்டேன் இந்த முக்கோணி எடுத்துட்டேன் அடுத்தது ஏபிசி எடுக்க போறோம் ஏபிசி எடுத்தாதான் ஏஇயும் வரும் சியும் வரும் இப்ப ஏபிசி எடுக்க காரணமோ என்னென்ன கழிக்க போறேன் இப்ப நான் பிசி எடுக்கிறேன் இதே மாதிரி பிசி எடுக்கிறேன் பிசி வர்க்கம் அதாவது பாருங்க செம்பக்கத்தில இருந்து கழிக்கிறேன் இங்க பாருங்க செம்பக்கத்தில இருந்து கழிச்சிருக்கேன் பிபில இருந்து பிசியா கழிச்சிருக்கேன் பிபியில இருந்து பிபி ஒரு செம்பக்கம் பிசி ஒரு செம்பக்கம் அதே மாதிரி நான் பிசி எடுத்துட்டு ஏபிய கழிக்கப்போம் இது ஒரு இதே மாதிரி முக்கோணி இல்லை பாருங்க ஒரே முக்கோணி இது பொது இங்க இங்க அது பொது பி பொதுவா இருக்கு ஏபிசி முக்கோணியில பி பொது இதே முக்கோணி தான் இங்கே இருக்கு ஆனா பக்கங்கள் ஒன்றும் சமணி இல்லை ஒன்று சமணி இல்லை ஒழுங்கு செய்யாது ஆனா இந்த பைதோர சைட்டம் முக்கோ இதுக்கு பாவிக்கிற மாதிரி அதுக்கு பாவிக்கலாம் இன்ஜென்சன் போகணும் வேண்டாம் இதுக்கு என்ன நிறுவி இருக்கிறோமோ இந்த விஷயத்தை தான் நிறுவி இருக்கிறோம் இந்த இது உண்மைதானே இது உண்மையண்டா அதுக்கும் அது சரி வருமோ வேற ஆகும் வேறு கட்டாயம் மாதிரி அதுக்கு எழுதலாம் ஏபிசி இருக்கு என்னென்ன போறோம் செம்பக்கத்திலே கழிக்கிறான் நான் ஏபியில இருந்து கழிக்கிறேன் ஏபி வர்க்கம் சாய பிசி வர்க்கம் ஏபி வர்க்கம் சாய பிசி வர்க்கம் இங்க ஏபி எடுத்தா நான் இங்க என்ன எடுப்போம் ஏஇ எடுப்போம் ஏஇ ஏன் பொது பக்கம் பெறுமே பொது பக்கம் பெறாதே கழிவட்டல பூஜ்ஜியமா போயிருக்கும் பொது பக்கத்தை எடுக்கிறேன் இந்த இது வராத அப்ப ஏயில இருந்து சி எடுக்கும் சி இசியில சி சி தான் கிடக்காங்க சரியா இது எத்தனையாவது சாம்பாடு இது 3வது சாம்பாடு இது 4வது சாம்பாடு ஒரு ஒருங்கிணை 4வது சாம்பாடு அப்ப ஏபி வர்க்கம் சாய பிசி வர்க்கம் சமன் ஏஇ வர்க்கம் சாய சிஇ வர்க்கம் உங்களுக்கு வர வேண்டிய வரக்கூடாத விஷயங்கள் என்னென்ன காரணமோ என்னென்ன வரக்கூடாது இங்க பிபி சாய பிசி அப்ப பிபி சாய பிசி வரக்கூடாது பிபி சாய பிசி வரக்கூடாது சரியோ பிபியும் வரக்கூடாது பிசியும் வரக்கூடாது ஏபியும் வரக்கூடாது பிபியும் வரக்கூடாது சரியோ இங்க என்ன வரக்கூடாது ஏபியும் வரக்கூடாது பிசியும் வரக்கூடாது ஏபி வர்க்கம் சாய பிசி எல்லாம் இருக்கிற காரணம் இதுலயும் ஏபி இருக்கிற அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம் முதல்ல உங்களுக்கு பிபி வரக்கூடாதோ பிபி வரக்கூடாதுண்டா இங்க பிபியை கொண்டு வந்து பிபி வர்க்கம் சாய ஏபி வர்க்கம் இங்க இருக்கு இங்க பிபி வர்க்கம் சாய பிசி வர்க்கம் இருக்குது சரியோ இதெல்லாம் பிசி கிடக்குற அப்ப பிசியை கொண்டு வருவோம் ஏபிஎம் பிசியை முதல்ல கொண்டு வருவோம் சரியோ ஏபிஐயும் பிசிஐ இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இங்க பிபி பொதுவா இருக்க நான் என்ன செய்ய போறேன்னா 3வது சாம்பாடு இது முதல் நிறுவின சாம்பாடு இந்த 3வது சாம்பாடு இன்னொரு சாம்பாடு இது நிறுவின சாம்பாடு இல்லோ நிறுவின 5 வைக்கிறேன் நான் வச்சுக்கிறேன் இங்க 5 வைக்கிறேன் இது நிறுவின சாம்பாடு இது பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் பி சமன் பிடி வர்க்கம் சய சிடி வர்க்கம் நிறுவின சாம்பாடு 3ல இருந்து 5 கழியுங்கோ 3ல இருந்து 5 கழி கேட்க என்ன செய்யும் பிபி தான் போயிடும் சரியா எல்லாம் 3ல இருந்து 5 கழியுங்கோ 3ல இருந்து 5 3ல இருந்து 5 கழி கேட்க பிபி சகை இருக்கிறோம் அப்படியே இல்லாம போயிடும் இங்க சய இருக்கிற கழி கேட்க இங்க சகவாமாயிடும் அப்ப பிசி சகவத்தானே முன்னுக்கு இருக்கும் பிசி வர்க்கம் முன்னுக்கு வரும் இவர் சயதானே இவர் அப்படியே இருக்கிற சய ஏபி வர்க்கம் 3ல இருந்து 5 கழிக்கிறேன் பிஎஃப் வர்க்கம் சய ஏஃப் வர்க்கம் அப்படியே இருக்க
பிஎஃப் வர்க்கம் சை ஏஎஃப் வர்க்கம் இதுக்கு முன்னால சாயர், இதுக்கு முன்னால சாயர், அவ்வளவு. சரியா? இப்ப பாருங்க, இது ஒரு சமன்பாடு. இது எத்தனை? ஆறாவது சமன்பாடு. இப்ப பிசி வர்க்கம் சை ஏபி வர்க்கம் இருக்கிற, பிசி வர்க்கம் சை ஏபி வர்க்கம் இங்க இருக்கிற, ஏபி வர்க்கம் சை பிசி வர்க்கம் தானே மாறி இருக்கணும். அப்ப மாறி இருக்கணும், மாறி இருக்கிறபடியா இதனை நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சயவால விரிப்போம். இவரை சயவால விரிக்கிறீங்க வேண்டாம், நாலாவது சமன்பாட்டு சயவால விரிக்கிறீங்க வேண்டாம். நாலாவது சமன்பாடு நான் மாத்துறேன். சயவால விரிக்கிறீங்கன்னா பிசி வர்க்கம் சய ஏபி வர்க்கம் வந்து வரும். சயவால விரிக்க சய ஏஇ வர்க்கம், ஏன்னா சய விரிக்கணும்னா சக டி வர்க்கம் டி வர்க்கம் சய ஏஇ வர்க்கம். நாலாவது சமன்பாடு என்ன செய்து வச்சுக்கிறேன்? நாலாவது சமன்பாடு இங்க நாலாவது சமன்பாடு ஏபி வர்க்கம் சை பிசி வர்க்கம் சமன் ஏஇ வர்க்கம் சை சி வர்க்கம். இந்த நாலாவது சமன்பாடு சயவால இருக்கிறேன். சயவால இருக்க சய சய சகவா மாத்திடுவேன். அப்ப சகவத்தை முன்னுக்கு எழுதிக்கணும் பிசி வர்க்கம். இவர் சகவ இருக்கக்கூடிய சயவால சகவத்தை இருக்க சயவா மாறிடுவேன். அப்ப சய ஏபி வர்க்கம். சி வர்க்கம் என்ன செய்யும்? சய சகவா போயிடுவேன். அப்ப சி வர்க்கம் முன்னுக்கு, இது முன்னுக்கு சகவையில இருக்கு, சயவ சகவால இருக்குன்னா சய. அப்ப சி வர்க்கம் சய ஏ வர்க்கம். இதான் நாலாவது சமன்பாடுல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க, நாலையும் ஆறையும் கருதில கொண்டீங்கன்னா பிசி வர்க்கம் சை ஏபி வர்க்கம், இங்கேயும் பிசி வர்க்கம், அங்கே பிசி வர்க்கம் சை ஏபி வர்க்கம் இருக்கு. அப்ப நாலையும் ஆறையும் நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்? சமப்படுத்தலாம். பிஎஃப் வர்க்கம் சை ஏஎஃப் வர்க்கம் பிஎஃப் வர்க்கம் சய ஏஎஃப் வர்க்கம் சய பிடி வர்க்கம் சய சிடி வர்க்கம். என்னதுக்கு சமன்? இங்க அதுதான் நான் இங்க நேரம். நாலாவதுல இருந்து ஆறுல இருந்து பிசி வர்க்கம் ஏபி வர்க்கத்தை சமப்படுத்த போறேன். நான் நாலாவது முதல் எழுதுறேன். சி வர்க்கம் சய ஏ வர்க்கம் என்னதுக்கு சமன்? இங்க இருக்கிற பிசி வர்க்கம் சய ஏபி வர்க்கம் இது அப்படி எழுதும். பிஎஃப் வர்க்கம் சய ஏஎஃப் வர்க்கம் சய பிடி வர்க்கம் சய சிடி வர்க்கம். சரியா? ரங்கா போட்டது பாருங்க. உங்களுக்கு நிறுவனம் என்ன வரணும்? பிடி முன்னால சாக, பிடி எங்க இருக்கிற? இங்க இருக்கிற, அதுக்கு முன்னால சாக. சரி, அங்கால ஒன்று போனா சாகவா போயிருந்த. அடுத்த பிடி சி ஏஎஃப் எல்லாம் உருவாக்கம். பிடி சி சி எங்க இருக்கிற? சி ஏஎஃப் எங்க இருக்கிற? இங்க இருக்கு. அத பிடியை கொண்டு வருவோம். முதல்ல பிடியை கொண்டு வாங்க வேண்டாம், பிரேக்கெட் நீக்கும். சய பிடி, சய பிடி அங்கால போனா சக பிடி, முன்னுக்கு பிடி வரும். பிடி வர்க்கம் அடுத்த என்ன வரும்? சி இருக்காதான், சி ஏற்கனவே இருக்கு. அப்ப சக சி வர்க்கம். அடுத்த ஏஎஃப் தரணும், ஏஎஃப் தரணும். ஏஎஃப் அங்க இருக்கிற, இங்க இருக்கிற சக இங்க வந்தா சக ஏ கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப பிடி ஒரு பக்கம் நிக்குது, சி ஒரு பக்கம் ஏஎஃப் மிச்சம் இருக்கிறாங்கள. ஏ இங்க இருக்கிற, ஏஐ அங்கால இங்க என்ன இருக்கிற? சிடி இங்க இருக்கிற, சிடி சய சய பிரிக்கினா பிரேக்கெட் நீக்கிறோம். சக சிடி சிடி வர்க்கம். இங்க இருக்கிற சய அங்கால சக ஏஇ வர்க்கம். எழுதுறேன் இடம் பத்தாவது எழுதுறேன். ஏஇ வர்க்கம். அடுத்தது என்ன வரும்? பிஎஃப் வர்க்கம் இருக்கிற, முன்னுக்கு சக சக பிஎஃப். சரியா? பிடி வர்க்கம் சக சி வர்க்கம் சக ஏஎஃப் வர்க்கம்.
அது என்னது சமன் சிடி வர்க்கம் சக ஏஇ வர்க்கம் சக பிஎஃப் வர்க்கம். தெரியும் சமனோ இல்லையோ பாருங்க இதைத்தான் நிறுவி இருக்கிறோம். விளங்குதா? போட்டது எல்லாம் விளங்குதா? தெரியும் விளங்காடி கேளுங்க. பேஜ் நம்பர் வந்து 9ஆம் பக்கத்துல கிடக்குது. 17%ல எத்தனையாவது கேள்வி? 8வது 7வது கேள்வி. நிறுவல் விளங்காடி கேட்கலாம். நிறுவல் கட்டாயம் தேவை. ஓகேயா? கிளியரா? யாருக்கு விளங்கல? திருப்பி சொல்லணுமா? ஒன்றும் செய்யல. நான் அந்த ஒன்றுமே செய்யல. அதாவது நீங்க வளமையா செய்யற கேள்வி இருக்கலாம். முதலாவது நிறுவல் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பொது பக்கத்தை இல்லாம செய்யலாம். அதே அந்த பொது பக்கத்து இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற மற்ற முக்கோணிகள் இருக்கல்லோ, ஒரே பொது பக்கம் பாருங்க. இந்த பொது பக்கத்தை தானே இல்லாம செய்யறாங்க. சிடி என்ற பொது பக்கத்தை இல்லாம செய்யறாங்க. இதைத்தானே இல்லாம செய்யறாங்க. அப்ப இவரை இல்லாம செய்யற மாதிரி இந்த முக்கோணிக்கு பிஎஃப் இல்லாம செய்யலாம். அதே மாதிரி இந்த முக்கோணிக்கு பிஇ இல்லாம செய்யலாம். சரியோ? பிடிஐ இல்லாம செய்ய இந்த சமன்பாடு வந்தது. என்னன்னு வந்தது? பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் இந்த சமன்பாடு வந்தது. பிபில இருந்து பிசி களை வர்ற செம்பக்கங்கள் களை வர்ற பிபில இருந்து பிசி. சரியா? அதே மாதிரி இவர் பொது பக்கம் தானே, இந்த பிஎஃப் பொது பக்கம் தானே. பிஎஃப் பொது பக்கம் இருந்தபடியா பிஎஃப் என்ன செய்யலாம்? இதே மாதிரி எழுதலாம். பிபி வர்க்கம் சய ஏபி வர்க்கம் எழுதலாமோ இல்லையோ? பிபி வர்க்கம் சய வெளியில பாருங்க. பிபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சய சிடி வர்க்கம். இது உண்மை என்பதால் முக்கோணி ஏபிவிக்கு முக்கோணி ஏபிவி என்ன இருக்கிற ஏபிபி. இந்த முக்கோணிக்கு முக்கோணி பிபிசி பிபிசி பாருங்க. இதுலயும் 2 கோணம் ஜங்கோணம், இதுலயும் 2 கோணம் ஜங்கோணம். இதே மாதிரி தான் அதுலயும் இருக்கு. அப்ப பிபிசிக்கு இப்படி எழுதலாமே இல்லையோ? பிபில இருந்து ஏபியை கழிப்போம். செம்பக்கத்துல இருந்து பிபி என்ற செம்பக்கம் ஏபி என்ற செம்பக்கம் செம்பக்கத்துல கழிச்சா அங்க மெட்ட பக்கத்தை கழிப்போம். மெட்ட பக்கம் பிஎஃப் பொது பக்கத்தை இல்லாம செய்தான் வந்தது. அப்ப பிஎஃப் இருந்து ஏஎஃப் கழிப்போம். பிஎஃப் இந்த வர்க்கம் சைஏஎஃப். தெரியும்? எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா போட்டு கழிக்கணும். இதுக்கு ஒரு சமன்பாடு கட்டி முதலாம் சமன்பாடு போடுங்க, 2ஆம் சமன்பாடு போட்டு இந்த முக்கோணி கிடைக்க இதுக்கு ஒரு பைலரிசனம், இதுக்கு ஒரு பைலரிசனம். 3ல இருந்து 4 கழிச்சு பிஎஃப் இல்லாம செய்வீர்கள். சேர்ந்து இதுக்கு ஒரு இந்த முக்கோணி இருக்கலாம் ஏபிசிக்கு பைலரிசனம் போட்டு பி என்ற பொது பக்கத்தை இல்லாம செய்யணும். அப்ப அதுக்கு பேருந்து 5 6 போகும். அப்படியே போய் கழிச்சு பேருந்து இருக்கிற பொதுப்பக்கங்களை இல்லாம செய்து தனித்தனியா காணும். சரியோ? நான் என்ன செய்யறேன்னா நீங்க கழிக்கிற ஒன்று ரெண்டா கழிச்சு வர அந்த விடை இருக்குல்லோ, இதான் 1 2 கழிச்சு வந்த விட இந்த சமன்பாடு, இந்த 5ஆம் சமன்பாடு இபி வர்க்கம். இதை நான் என்ன செய்யறேன்? நேரடியா பாவிக்கிறேன். நான் முக்கோணி. ஏன்னா இது ஒரு முக்கோணி பாவிச்சுட்டோம். ஒன்றுக்கு பாவிச்சா அதே மாதிரி தான் மெத்ததுக்கு பெறப்போகுது. அப்ப இந்த முக்கோணிக்கும் அப்படித்தான் பெறப்போகுது. ஏபிபிக்கும் அதே மாதிரி ஏபிசிக்கும் என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி தான் பெறப்போகுது. முக்கோணி ஏபிசிக்கு இந்த பாருங்க. முக்கோணி ஏபிவி கழியாச்சு. முக்கோணி ஏபிசிக்கும் அதே மாதிரி தான் இருந்தா முக்கோணி ஏபிசிக்கு ஏபி வர்க்கம் சய பிபி வர்க்கம் பிசி வர்க்கம் ஏபி என்றா இங்க செம்பக்கத்தை எடுக்கணும். ஏபி செம்பக்கம் ஏபில இருந்து பிசியை கழிக்கணும். அப்ப ஏஇல இருந்து சியை கழிக்கும். ஏஇ வர்க்கத்துல இருந்து சி வர்க்கத்தை கழிக்கும். சி வர்க்கத்தை இசிசி எல்லாம் ஒன்று தானே. அவ சியை கழிக்கிறது கழிக்கிறதான் அதே இதுதான் இவ்வளவு. அப்ப ஏபி பார்த்து என்ன செய்யறேன்? உங்களுக்கு என்ன வேண்டும் பார்க்கிறேன். பாக்க என்ன பிடி வரணும், சி வரணும், ஏஎஃப் வரணும். இந்த வரக்கூடாது, ஏபி வரக்கூடாது. ஏபி பியில ஏதாவது இருக்கும் பாருங்க. பியில இல்ல. பிசி இருக்குதோ? பிசியும் இல்ல. அது ஏபி வரக்கூடாது, பிசி வரக்கூடாது. அதே மாதிரி இந்த சமன்பாடுல பாருங்க பிபி வரணும். இந்த முக்கோணி, அதாவது இந்த முக்கோணிக்கு நாங்க பாவிச்சு ஒரு சமன்பாடு, இந்த முக்கோணி பாவிச்சு ஒரு சமன்பாடு, இந்த முக்கோணி பாவிச்சு ஒரு சமன்பாடு, மொத்தம் 3 சமன்பாடு வரும். அப்ப பிபி சய பிசி இங்க பிபியும் பெறக்கூடாது, பிசியும் பெறக்கூடாது, ஏபியும் பெறக்கூடாது. அப்ப ஏபி பிபி பிசி 3 பக்கம் பெறக்கூடாது. அப்ப 3 பக்கத்தையும் பார்த்து கழிக்கிறேன். கழிச்சு போட்டு கழிச்சு தான் படுத்திடும். அவ்வளவுதான். சோட்டா சோட்டா. சொன்ன இதான் ஷார்ட் மெத்தட்.
இதை விட கஷ்டமானா நீங்க தனித்தனியா போட்டு கழிச்சு சொன்னனே முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன்பாடு வேந்து மூன்றாம் ஒன்றுல இருந்து ரெண்டா கழிக்கணும் வேந்து மெட்ட முக்கோணி பாவிக்க மூன்றுல இருந்து நாலா கழிப்பியல் அப்படியே கழிச்சு 5 6 2 வரும் வேணும் அதுல கழிச்சு போய் அதுல எது எது இல்லாம செய்யணும்னா திருப்பி இந்த விட இந்த வரும் நான் நேரடியா ஒரு முக்கோணி பாவிச்சதே அப்படியே மற்ற ரெண்டு முக்கோணிக்கும் போட்டு விடுறேன் ஒரே அடியா விளங்குது ஒரே அடியா போட்டு விடுறேன் இப்ப தனித்தனியா நான் போட்டு இப்ப கழிச்சு கொண்டு நிக்கல அப்படி மினாக்கட்டிக்கலன்னா உங்களுக்கு டைம் போயிடும் இந்த வேற வழியெல்லாம் அவங்க எக்ஸாம்ல செய்ய மாட்டீங்க அப்ப இருக்கிற இடம் வந்து வடிவா அனலைஸ் விளங்கினீங்களா சரி என்னத்தை பார்க்கிறோம் என்னத்தை கழிக்கணும்னு தெரியும் சரி விளங்கிட்டு தானே இந்த கேள்வி என் எடுத்து விளங்கலையா இதுக்கு மிஞ்சி போட்ல கிளியரா போட் தெரியும் லைட் பிரச்சனை போல போட்டுக்கு இதை விட பெருசா எழுதினா மற்ற ஒண்ணும் எழுதியலா அழிச்சு அழிச்சு எழுதுவோம் ரெக்கார்டிங் இருக்கு தானே விளங்காட்டி ரெக்கார்டிங்க பார்க்கலாமா யாருக்கு விளங்கல நீங்களா அந்த முக்கோணிய போட்டு பைதர் செட்ல போட்டு செய்து பாருங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு செய்த விளங்கினானே முதலாவது பிபி வர்க்கம் செய்ய இந்த இதான் முதலாவதுக்கான நிறுவல் இது விளங்கினானே இதே மாதிரி தான் மற்றதுக்கு வரும் ரெக்கார்டிங் குரூப்ல போட்டு விடுறோம் நீங்க இந்த இந்த நிறுவலை செய்துட்டீங்களா இதே மாதிரி தான் மற்ற முக்கோணிகளுக்கு வரும் என்னென்ன முக்கோணி போட்டு விடுறோம் பாருங்க. இந்த முக்கோணி வரும் இந்த முக்கோணி 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 பிபிசிக்கு பாவிச்சு பிபிசி வரும் அதே மாதிரி முக்கோணி ஏபிபி அடுத்த முக்கோணி எது ஏபிசி இந்த மூணு முக்கோணியும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த மூணு முக்கோணியா இருக்கு இதுக்கு பைரவர் சேர்த்து தானே போடுறது சரியா சரி அடுத்த வழி போகும் கடைசி வழி அதோட உங்களுக்கு இந்த நிறுவல் முடியுது கடைசி கழிய பாருங்க ஒருக்கா கொஞ்சம் செய்யலாம் உண்டு நிறுவல் நல்லா பிராக்டிஸ் பண்ணினீங்களா உங்களுக்கு சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கலாம் நிறுவலையே நிறைய மார்க்ஸ் வரும் சரி எட்டாங்கலியே செய்யுங்க எட்டாங்கலியே என்ன செய்வீர்கள் நேர்கோடு ஏபிசியில் ஒரே பக்கத்தில் நேர்கோடு ஏபிசி சொல்லியிருக்காங்க அது ஏபிசியா முதல்ல மார்க் பண்ணும்
நேரோட ஏபிசி தான் மார்க் பண்ணியிருக்கு பாருங்க. நேரோட ஏபிசியில் ஒரே பக்கத்தில் ஏபிஎக்ஸ்ஒய் பிசி பிக்யூ என்னும் இது சதுரங்கள் உள்ளன. சதுரங்களை பற்றி காட்டியது. அப்ப இந்த கோட்டின் ஒரே பக்கத்துல ஏபி எக்ஸ்ஒய் பிசி பிக்யூ. அப்ப ஏபி எக்ஸ்ஒய் என்றா ஏபி எக்ஸ்ஒய் என்ற பக்கம் இங்க வருது. என்ன சதுரத்துல என்ன படிச்சிருப்பியா? 4 பக்கம் சமன் இல்லை. அப்ப 4 பக்கம் சமன் என்றா இது ஏபி செய்யணும். சதுரத்தை பூர்த்தி செய்யும். ஒரே பக்கத்துல என்ன அடுத்த சதுரமும் இந்த பக்கத்துல ஏபி என்ற பக்கத்துக்கு மாதிரி பிசி என்ற பக்கத்துக்கு வரப்போம். அடுத்தது பிசி பிக்யூ. படம் விளங்கிட்டுதா? ஒண்ணுமே செய்யல. இதை சதுரமாக்கி இருக்கிறேன். இதை ரெண்டே ஒரே பக்கத்துல இருக்கு. ஒரே பக்கத்துல சொல்லி இருக்கு. 2 சதுரம் ஒரே பக்கத்துல வருது. சரியா? என்ன கேள்வி? டிஎக்ஸ் வர்க்கம் சக சிஒய் வர்க்கம். px வர்க்கம் சக cy வர்க்கம் 3 ab வர்க்கம் சக bc வர்க்கம். இத நிறுவனம் விளங்குதா கேள்வி? px வர்க்கம் சக cy வர்க்கம் 3 மடங்கு ab வர்க்கம் சக bc வர்க்கம். px வரணும். முதல்ல px தான் கிடக்குது. நம்ம px வரணும். எங்க போய் px க்கு px இந்த வரணும் px. px அடுத்தது c1 c by சரியா? px c1 இது 90 ரூபாய், இது 90 ரூபாய். இதெல்லாம் சதுரம் தானே? சதுரம் வேண்டா. ஏபி ஏவைக்கு சமன். ஏவ இந்த 4 பக்கமும் சமன். அதே மாதிரி இந்த சதுரத்துல பிக்யூ சமன், பிசி சமன், சிபி கியூபி எல்லாம் சமன். 4 பக்கங்களும் 2 சதுரத்துல ஒன்று கொண்டு சமனா. இப்ப பிஎக்ஸ் சிஒய் இதோட பிஎக்ஸ் சிஒய். அப்ப முக்கோணி கியூபி எக்ஸுக்கு பைலர் சின்னம் பாவிக்கலாமே இல்லையோ? பைலரஸ் தேற்றம் படி. கியூபிஎக்ஸ் ஏன் கியூபிஎக்ஸ் எடுக்கிறேன்? எங்களுக்கு தேவை பிஎக்ஸ். செம்பக்கம் இல்லை தேவை. அப்ப பிஎக்ஸ் வர்க்கம் நெட்ட 2 பக்கத்துல கூட்டு வச்சாங்க. பிக்யூ வர்க்கம் சக கியூஎக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி சிவை எடுக்க போறோம். சிவை எதுக்கு சமன்? முக்கோணி எதுக்கு பாவிக்க போறோம்? ஏசிவை. நீங்க பைலர் செய்தபடியா ஏசிவைக்கு என்ன பாவிக்க போறோம்? சிவை வர்க்கம் சிவை வர்க்கம் ஏவை வர்க்கம் சக ஏசி வர்க்கம். தெரியுதா? 2ஆம் சமன்பாடு. அப்ப பிஎஸ்ஐ சிவை எடுத்தாச்சு. ரெண்டையும் கூட்ட இல்ல சொல்லி இருக்கிறேன். கூட்ட சொல்லி இருக்கிறேன். அப்ப ஒன்றை என்ன கூட்டி விடுவோம்? ஒன்றையும் ரெண்டையும் கூட்ட சொல்லி இருக்கேன். கூட்டினீங்கடா பிஎக்ஸ் வர்க்கம் சக சிவை வர்க்கம். அங்கால என்ன வரும்? பிக்யூ வர்க்கம் சக கியூஎக்ஸ் வர்க்கம். அப்படியே 4 வரும்.
சக qx வர்க்கம் சக ay வர்க்கம் சக ac வர்க்கம். அடுத்து தெரியுதா? சரியா? px வர்க்கம் சக cy வர்க்கம் சமன் pq வர்க்கம் சக qx வர்க்கம் சக ay வர்க்கம் சக ac வர்க்கம். இது அப்படியே கூட்டி இருக்கிறேன். இதே இதை கூட்டி அங்க அப்படியே அவ்வளவு. சரியா? இப்ப பாப்போம் உங்களுக்கு என்னென்ன தேவை? ஏபி தேவை, பிசி தேவை. ஏபி இங்க இருக்கிற, பிசி தேவை. இப்ப பாப்போம் நாங்க சதுரத்துல எல்லா பக்கமும் ஒன்று சமநிலையில சொன்னாங்க. இப்ப ஏபியையும் பிசியையும் கொண்டு வரணும். இதான் விஷயம். ஏபியையும் பிசியையும் கொண்டு வரணும். பிக்யூ வர இங்க இருந்து கண்டுபிடிக்கும். பிக்யூவை இந்த பிக்யூ இருந்து சமன் பிசி தான். அப்ப பிசியை கொண்டு இருக்கணுமோ இல்லையோ கொண்டாடலாம். பிஎக்ஸ் வர்க்கம் அங்கால அப்படியே இருக்கும். சிஒய் வர்க்கம் பிக்யூ பையனா பிசி வர்க்கம் போடுவோம். பிசி தானே பிக்யூ சமன் பிசி. சரியா? எல்லாரும் விளங்காடி இருக்கும். PQ சமன் BC. PQ சமன் BC. காரணம் என்ன? சதுரத்தின் பக்க நீளங்கள். காரணம் சதுரத்தின் பக்க நீளங்கள். பிரகடிகளும் சதுரத்தின் பக்க நீளங்கள். சரியா? அதே மாதிரி இப்ப பாருங்க PQ போட QX கண்டுபிடிக்கும். QX இந்த இருக்கிற QX இங்க இருக்க QX பக்கத்துல நம்ம இல்ல. ஆனா இந்த பாருங்க QX கொண்டறலாம். என்னன்னா QX வந்து BX குள்ளே இருக்கிற தெரியும். இத மெத்தட்ல பாப்போம். QX வச்சுக்கொண்டு மெத்தட்ல பாப்போம். AY எங்க இருக்கிற? AY கண்டுபிடிங்க. இதா இருக்கிற பக்கத்துல நீளம் AY என்னது சமன் ABக்கு சமன். அப்ப AYக்கு பதிலா AB போடுறேன். AB வர்க்கம். AY என்னது சமன் ABக்கு சமன். AB தான் எங்களுக்கு தேவை. ABயும் BCயும் தான் தேவை. தெரியும்? ABயும் BCயும் தான் எனக்கு தேவை இல்லையா? அப்ப AB கொண்டா. இப்ப இருக்க போற மிச்சாக்கிற QX இருக்குது. AY போட்டுது. அடுத்தது AC. QX-ம் AC-யும் இருக்கணும். ஏசிய பாருங்க. ஏசி எங்க இருக்கு? ஏசிக்கு இருக்கு பாருங்க. ஏபி பிசி இருக்கு பாருங்க. ஏசிக்கு ஏபி சக பிசி. சரியோ? எங்களுக்கு என்ன வரக்கூடாது? QX வரக்கூடாது. அப்ப QX நாங்கள் பார்ப்போம் போறோம். முதல்ல இதை செய்துட்டு TX வர்க்கம் CY வர்க்கம் BC வர்க்கம் வந்துட்டு AB வர்க்கம் வந்துட்டு தர வேண்டியால் AC வர்க்கம் தர QX வர்க்கம். சரியா? AC வர்க்கமும் QX வர்க்கமும் தருவோம். நான் BX வர்க்கம் CY வர்க்கத்தை வச்சிருக்கிறேன். இங்க BC வர்க்கத்தை எழுதுறேன். AB வர்க்கம் AC க்கு என்ன போடலாம்? AB சக BC தானே AC. AC எது சமன் AB சக BC. சரியோ? நம்ம அங்க எழுதுறேன். இடம் பார்த்தாலே எழுதுறேன். AC AB சக BC என்பதால் BX வர்க்கம் சமன் QX CY வர்க்கம். BC வர்க்கம் சமன் AB வர்க்கம். அங்கால என்னதை கூட போறேன்? AC வர்க்கம் சமன் QX வர்க்கம். AC க்கு என்ன போடலாம்? AB சக BC வர்க்கம். அங்கால QX இருக்கு. QX க்கு என்ன போடலாம்? AY ல இருந்து என்னத்தை கழிக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு என்னென்ன வரணும்? AY வரணும் இல்ல AB வரணும். இப்ப பாருங்க AY வந்து AB தானே சமன். AY இல்ல இது AB தான். அப்ப AY வந்து AB க்கு சமன். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? QX க்கு என்ன போட போறேன்? இதுல QX க்கு இதுல எழுதணும். அப்படியே இருக்கலாம்.
qx சமன் ax என்னடா bx ல இருந்து bq கழிக்கிறோம். bx ல இருந்து bq கழிக்கிறோம். சரியோ? dx என்று சமன் dx ab க்கு சமமா இல்லையோ? dx என்று சமன் ab க்கு சமம். dx என்று சமன் ab க்கு சமம். BQ என்னத்துக்கு சமன்? BQ என்னத்துக்கு சமன்? BC க்கு சமன். AB யும் BC யும் தான் வரும். அப்ப AB BC க்கு மாத்து. இது விளங்குதா? QX வந்து BX ல இருந்து BQ கிடைக்கிறது. BX ல இருந்து BQ கிடைக்கிறது. BX ல இங்க இருக்கிற BQ இங்க இருக்கிற. BX ஐ நான் கொண்டு வந்தனால BX தான் AB க்கு சமன். AB க்கு சமன். சதுரத்தின் ஒரு பக்கம் இடம். அப்ப BX பதிலா AB ய கொண்டு வரதுக்காண்டி BQ ஐ கொண்டு வந்தாண்டா BQ ஐ கொண்டு வந்தா BC ய கொண்டு வரணும். BQ வந்து சமன் BC க்கு சமன். BQ வந்து BC க்கு சமன். அப்படி இல்லாட்டி எழுதுவோம். BX என்னது சமன் AB க்கு சமன். BQ என்னது சமன் BC க்கு சமன். இப்ப பாருங்க BQX போடலாம் இல்லையோ? QX க்கு என்ன போடலாம்? AB minus BC போடலாம். இது விளங்குதா? px வர்க்கம் சக cy வர்க்கம் bc வர்க்கம் சக ab வர்க்கம் இதால சக ab சக bc இந்த பிராக்கெட் அங்கல வர்க்கம் இதால ab minus bc வர்க்கம். இது முதல்ல படிச்சாங்க x சக y. x சக y இந்த வர்க்கம் படிச்சாங்க. நம்ம மூளை விட புத்தோ இல்ல. x வர்க்கம் சக y வர்க்கம் சக x வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம். அதே மாதிரி x minus 5 படிச்சீங்களா? x minus 5 x வர்க்கம் minus 2xy இதெல்லாம் தெரியும் விளங்குதா? இத இங்க போட போறோம். தனியா பிரிச்சு எழுத போறோம். பாருங்க x சக y x சக y ab வர்க்கம் முதல்ல என்ன எழுதுவோம்? ab வர்க்கம் 2xy சக 2xy வரும். சரியா? இந்த இடம் பத்தாது. இது அப்படியே கிடக்கணும். bx வர்க்கம் சக cy வர்க்கம் இது கிடக்கும். இந்த bc ab சக bc க்கு என்ன போடுவீங்க? ab சக bc க்கு நான் தனித்தனியா எழுதி காட்டுறேன். இதை இது இருக்கட்டும்னா இடம் பத்தாது. நான் தனித்தனியா எழுதுறேன். ab வர்க்கம் ab சக bc க்கு இது எழுதுவீங்க. ab வர்க்கம் சக 2ab bc தான். 2ab bc உட்கண்டா பெருக்க 2ab bc அங்கால என்ன வரும்? சக bc வரும். அதே மாதிரி ab minus bc ட வர்க்கம் என்ன வரும்? ab வர்க்கம் சய 2ab bc 2xy இல்ல 2xy இதுல 2 இந்த சக 2xy இந்த சய 2x ரெண்டும் கூட்டுப்படுது. ab சக bc ட வர்க்கமும் ab சக bc ட வர்க்கமும் கூட்டுப்படுது. கூட்டுப்படைக்க என்னது வரும்? ab வர்க்கம் சக ab வர்க்கம் 2ab வர்க்கம் இந்த கூட்டுப்படைக்க தான் இது சக இது சய ஒரே ஆட்கள் சக 2xy சய 2xy கூட்டுப்படைக்க என்ன செய்யும்? கழிவட்டு பூஜ்ஜியமா போயிடும். அப்ப ஒரு ab வர்க்கம் ஒரு a வர்க்கம் 2ab வர்க்கம் ஒரு bc வர்க்கம் ஒரு bc வர்க்கம் 2 bc வர்க்கம். அப்ப என்னது வரும்? கூட்டேக 2ab வர்க்கம் சக 2 bc வர்க்கம். சரியா? 2ab வர்க்கம் சக 2 bc வர்க்கம். அப்ப இத கூட்டேக்க இப்படி வருது. இத அப்படியே போடுங்க.
இங்க ரெண்டு என்னண்டு வருது இவ்வளவுக்கு பதிலா இவ்வளவுக்கு பதிலா போடலாமலே 2ab வர்க்கம் சக 2bc வர்க்கம் 2ab வர்க்கம் சக 2bc வர்க்கம் கூட்டினீங்களா 2ab வர்க்கம் இங்க ஏற்கனவே ab வர்க்கம் இருக்கு இது பதிலா போடுறேன் இந்த கூட்டுதல் கூட்டி கூட்டி போடாம கூட்டினா அந்த 2ab வர்க்கம் சக 2bc வர்க்கம் சரியா இதுக்கு பதிலா தான் 2ab வர்க்கம் சக 2bc வர்க்கம் 2ab ஒரு ab 3ab வர்க்கம் 2bc வர்க்கம் 1bc வர்க்கம் 3bc வர்க்கம் அப்ப என்ன வரும் px வர்க்கம் cy வர்க்கம் 3ab வர்க்கம் சக 3bc வர்க்கம் 3ab வர்க்கம் சக 3bc வர்க்கம் வேண்டா 3 பொதுவா எடுக்கலாம் பொதுவெடுத்து வேண்டா 3ab வர்க்கம் சக bc வர்க்கம் இதானே விபஜனை கேட்டது இந்த இருக்காங்க அதே விடத்துல வித்தியாசம் இல்லை உங்களுக்கு இந்த பேர்வாடு வாய்வாடு தெரிஞ்சா சரி எக்ஸ் ஆக y இந்த முழுவதும் வர்க்கம் எக்ஸ் ஆக y இந்த வர்க்கம் தெரிஞ்சீங்கன்னா சரி இந்த போட்டு இந்த வாய்வாடு தெரிஞ்சீங்கன்னா இந்த தெரிஞ்சு விளங்கிடுதா விளங்காதாக்கள் கேளுங்க இதோட உங்களோட நிறுவல் முடியுது எல்லா களையும் செய்துவிடாங்க புத்தகத்தில் இருக்கிற எல்லா களையும் நிறுவல கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே என்னடா விளங்கப்படுத்த கொஞ்சம் டைம் எடுக்கும் டக்குன்னு செய்து இது முடிக்கலாத தானே பாத்தீங்களா நிறுவல கஷ்டம் கேள்வி விளங்காதல் கேளுங்க கஷ்டமா இருந்தா கிளாஸ் முடிக்க போறோம் கேட்க வேண்டிய டவுட் இருந்தா அதுல திருப்பி சொல்லணுமா அதுல திருப்பி சொல்றது ஒண்ணும் இல்ல பயிர் செட்டு எங்கங்க பாவி அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சுட்டு போங்க சிவையும் என்னத்தை கேட்டிருக்கு சிவையும் பிஎக்ஸ் தான் கேள்வி அப்ப ரெண்டு வர்க்கம் பண்ணிக்க பயிர் செட்டை பாவிச்சு விடுங்க இப்ப வர்க்கம் தானே கேட்டிருக்கு வர்க்கம் என்ன சங்கோணம் முக்கோணி பாவிப்பியல் பாஸ் பேப்பர் கொஷின் செய்வோம் நாங்கள் இந்த கிளாஸ் எல்லாம் பாஸ் பேப்பர் கொஷினும் போகும் எடுத்த வச்சுக்கு பாஸ் பேப்பர் செய்ய இயலாது ஏனண்டா முதல்ல உங்களுக்கு விஷயம் தெரியல வேணும் இப்ப கேள்வியை புத்தாதில் இருக்கிற கேள்விகளை செஞ்சு போட்டு தான் பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யலாம் இப்ப இதுல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோமே நீ எக்ஸா வை இந்த வர்க்கம் இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க கூட்டல் கழித்தல் இதெல்லாம் பாக்குறபடியா இனி வார கேள்வியில வந்து இது எல்லாம் நாங்க மினக்கிட மாட்டோம் டக்குன்னு பார்த்து பார்த்து போட்டு சாம்பாட்டை போட்டு செய்தோண்டே போவோம் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க எல்லாம் டீச்சிங் மேதட்டை மாத்துறதுக்கு ஓகே தானே பிள்ளைகள் வேற ஏதாவது டவுட் இருக்கா நிறுவல முக்கியமானது படம் போடணும் அந்த கேள்வியை விளங்கி படம் போட்டுட்டீங்கன்னா சரி அந்த கேள்வியை சொல்றதை தாண்டி நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அந்த கேள்வியில அந்த கேள்வியில என்ன சொல்லி சமனண்டா சமன் செங்கோணம்டா செங்கோணம் அதை தாண்டி நீங்களா போடக்கூடாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா அது செய்ய செய்ய ஓகேயா இருக்கும் என்னடா விளங்கப்படுத்துறது விளங்குதா உங்களுக்கு விளங்கப்படுத்துறது விளங்குமே இருந்தா நீங்க அந்த கேள்விகள் செய்வீர்கள் விளங்குதா நான் கதைக்கிறது விளங்கப்படுத்துறது உங்களுக்கு விளங்குதா சொல்லி தரது எல்லாம் கஷ்டம் புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கா
விளங்கப்படுத்துறத கஷ்டம்டா சொல்லணும். விளங்கினா ஓகே. நீ அந்த கேள்வி நிறுவல்ல என்னென்ன கேட்டிருக்கோ எல்லாம் பாருங்கோ பயிர் செட்டு தான் பாவிச்சுட்டு போறோம். எது எதுக்கு பாவிக்கிறோம்னு தெரியும். முதல் செய்த கேள்விதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா நீங்க அந்த மூன்று முக்கோணிக்கு நீங்கள் தனித்தனியா பொது பக்கத்தை வச்சு செய்தீங்கன்னா சொன்னேன் நீண்டு கொண்டு போவோம் அப்படியே. அதை விட்டுட்டு ஒரு முக்கோணி செய்தா மற்ற அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு முக்கோணிக்கு அதை ஷார்ட்கட்டில் பாவிச்சு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அவசரமா போ அவசரமா இருக்கா படிப்பிக்கிறது? சரியா, அடுத்த வகுப்பு கொஞ்சம் சிலவா சொல்றேன். இல்ல சிலவா சொல்றேன் இருக்கிற அவ்வளோ அதே இந்த ஸ்பீட்லாம் செய்யணும். இதை விட சிலவா சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி தான் செய்யலாம். இப்போ இன்றைக்கே பாருங்க 3 கேள்வி தான் செய்திருக்கோம் நிறுவல. இதை விட சிலவா சொன்னா ஒரு 2 கேள்வி தான் வரும். இதுகளில் கூட மினக்கிறது காரணம் என்னடா கேள்வி உங்களுக்கு அந்த விளங்கணும் என்ன மாதிரி சமன்பாடு எடுக்கிறது. நிறுவலண்டா என்னத்தை கேட்கினோம். இப்போ பாருங்க பிஎக்ஸ்சிஒய் பிசி அந்த ஏபி அந்த பக்கங்கள் வருது. அப்ப அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைரக்டா ஏபியும் பிசியும் கொண்டே செங்கோண முக்கோணியில போடலாம். அப்ப ஏபியும் பிசியும் வேற ஒண்ணுமெண்டா அதுக்கு முதல்ல இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்து கொடுத்தா என்னோட ஏபியும் பிசியும் கொண்டு வரணும்னு யோசிக்கும். ஏதாவது பிஎக்ஸ்சிஒய் எழுதுக ரெண்டே முதல் 2 சமன்பாடு 2 முக்கோணிகள் எழுதுறேன். 1 2 என்ன செய்யறேன் பிஎக்ஸையும் சிவையும் கூட்டுறேன். அங்க கூட்டி கிடக்கிறபடியா நான் கூட்டுறேன். கூட்டேக்க இங்கே பிக்யூ கியூஎக்ஸ் என்ன தெரியாது. பிக்யூ என்ன வரும் கியூஎக்ஸுக்கு என்ன வரும் என்ன தெரியாது. அவங்கள கூட்டி போட்டு தான் தான் பாக்குறேன். பிக்யூக்கு என்ன வரும் மட்டும் பாக்குறேன். பிக்யூ தேடி பிடிக்க பாருங்க அவர் தந்த தரவு வந்து ரெண்டும் சதுரம் மட்டும் தான் இருக்கிறேன். சரியோ ரெண்டும் சதுரம் வந்தபடியா நான் என்ன செய்யறேன் பிக்யூவையும் பிக்யூ பையில என்ன போடுறேன் பிசியும் ஏபியும் பெறணும். அப்ப பிக்யூ பையில பிசியை கொண்டு வரேன். கியூஎக்ஸ் எங்களுக்கு கியூஎக்ஸை கொண்டு வரைக்க நாங்கள் எங்களுக்கு தெரியாது. கியூஎக்ஸ் அப்படியே வச்சிருக்கிறேன். ஏவையை பாருங்க ஏவைக்கு இப்போ ஏபி தெரியும். ஏஒய் ஏபி எல்லாம் சமன் தானே. அப்போ ஏபியை கொண்டு வரேன். ஏசியும் எங்களுக்கு தெரியும். ஏசி எனக்கு ஏபி சக பிசி வரும். அப்போ கியூஎக்ஸ் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்போ கியூஎக்ஸை வச்சிருக்கிறேன். கியூஎக்ஸை பேருந்து வாங்க பாருங்க கியூஎக்ஸ் எங்க இருக்கிறேன்னு பார்த்தா பிஎக்ஸ்ல இருந்து கியூஎக்ஸா கழிக்க கியூஎக்ஸ் வருது. அங்க போட்டு கியூஎக்ஸ் சமன் பிஎக்ஸ்ல இருந்து பிக்யூ போகுது. பிஎக்ஸ்ல இருந்து பிக்யூ போயிருக்க பிக்யூக்கு பதிலாக நாங்க பிசியை கண்டுபிடிச்சிட்டோம். பிஎக்ஸ் பதிலாக ஏபியை கண்டுபிடிக்கும். அப்படித்தான் உங்க கியூஎக்ஸ் ஏபிஸ் ஏபிஸ். அப்ப அந்த தொடர்புகளை வச்சு கொண்டு போறோம். அதன்படி நீங்க போனீங்கன்னா ஈஸி. சரி ஓகே குட் நைட் கேள்வி திருப்பி செய்து பாருங்க நிறுவலையில. அடுத்த இதுல நீ பைவேசன மும்மையாண்டு பார்த்துட்டு அங்கால திரிகோண கணிதம் போவோம். திரிகோண கணிதம் என்றால் சைன் டீட்டா ஒஸ் டீட்டா டேன் டீட்டா அது சின்ன சின்ன கேள்விகள். உங்களுக்கு மடக்க பார்க்குற மாதிரி மடக்க பார்த்து செஞ்சிருப்பீங்களானே அதே மாதிரி ஒவ்வொரு கோணத்துக்கும் சைன் பெருமானம் என்ன கொஸ் பெருமானம் என்ன டேன் பெருமானம் என்னன்னு பார்ப்போம். சரியோ அது கஷ்டம் இல்லை சுகமான பாடம். இதெல்லாம் மினக்கட்டது காரணம் என்ன உங்களுக்கு வட்ட நாட்பக்கங்களை வட்ட தேட்டங்களை வச்சு அப்படி நிறுவல் எல்லாம் பெறும் சகலதும் பெறும். அப்ப அதுகளை செய்ய கொஞ்சம் ஏதாவது ஒன்றுல பிராக்டிஸ் பண்ணாதான் அதுகளுக்கு போகலாம். சரியா ஓகே குட் நைட். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுவோமா. உங்கள்கிட்ட செய்து பாருங்க செய்த வேலையே. ஓகே பாய்.